சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பேர் அல்லாலும் பெரும் கிருபையாலும் அவனுடைய புறத்திலிருந்து நமக்கெல்லாம் ஈமானிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஈமானுடைய பாக்கியம், இஸ்லாத்தினுடைய பாக்கியம் பரக்கத்து நிறைந்த ஒரு வாழ்வாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்திலும் சரி, நாளை மறுமையிலும் சரி, அமைதியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வளமான பாக்கியமாக அல்லாஹ் இஸ்லாத்தை நமக்கெல்லாம் வழங்கி இருக்கின்றான். நாளை மறுமையிலும் அல்லாஹுடைய பொருத்தத்தை, ஈடு இணையா சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய பேர் அற்புதமான ஒரு பாக்கியமாகவும் ஈமான் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹுக்கு நாம் அதிகமான முறையில் நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கின்றோம். அல்லாஹுடைய நல்லடியாகலே, அல்லாஹுடைய பெரிய கிருபையில ஈமானை அல்லாஹுக்கு நசீபாக ஆக்கி இருக்கான். நம்ம எல்லாம் முஃமின்களாக, முஸ்லிம்களாக, ஈமான்தாரிகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்திருக்கின்றான், தேர்ந்தெடுத்திருக்கான். நமக்கு ஈமான் கிடைத்திருப்பது, இந்த உலகத்தில் எத்தனையோ நபர்களுக்கு ஈமான் கிடைத்திருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சூழல் ஈமானுடைய பாக்கியத்தை இந்த உலகத்துல நாம பெற்றிருக்கின்றோம். ஒரு கட்டம் நம்முடைய தாய் தந்தையர்கள், நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய முன்னோர்கள் ஈமான்ல இருந்தாங்க. அவர்கள் எல்லாம் முஸ்லிம்களாக இருந்தாங்க, இஸ்லாமியர்களாக இருந்தாங்க. வாழையடி வாழையாக அல்லாஹுடைய பெரிய கிருபையிலே பரம்பரையாக நம்மிடத்துல ஈமான் வந்து சேர்ந்து விட்டது. இப்படி நம்மில் ஒரு சிலர்கள் ஈமானுடைய அந்த வாழ்க்கை பயணம் இருக்கின்றது. இன்னும் சில மக்களுடைய ஈமானிய வாழ்க்கை, ஈமானிய நசீப் பெரும் போராட்டத்துக்கு பிறகு, பெரும் தியாகத்துக்கு பிறகு, இஸ்லாத்தை பற்றி, ஈமானை பற்றி உண்டான, குர்ஆனை பற்றி உண்டான மிகப்பெரிய ஆய்வுகளுக்கு பிறகு, இந்த ஈமானை அறிந்து கொள்வதற்காக பெரும் பெரும் இழப்புகளையும் தியாகங்களையும் செய்து சில மக்களுக்கு அல்லாஹ் ஈமானுடைய நசீபை தெரிவிக்கின்றான். அப்படியும் பலர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. இது அல்லாத பல காரணங்கள் மூலமாக, உலக காரணங்கள், மறுமை காரணங்கள், அல்லாஹுடைய நாட்டம் என்ற அடிப்படையிலும் ஈமானுடைய நசீபை அல்லாஹ் இந்த உலகத்தில் தான் ஆடியவர்களுக்கு வழங்கி இருக்கின்றான். எனக்கு அல்லாஹனுடைய நல்லடியாகலே, சொல்ல வந்த அசலான விஷயம், ஈமானியுடைய நசீபை, இஸ்லாத்தினுடைய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். இது ஒரு பெரிய பாக்கியம் தான். ஆனால் இதிலே ஒரு மகத்துவமான பெரும் பாக்கியம் எது என்பதாக சொன்னால், இதிலே நிலையான பாக்கியம் எது என்பதாக சொன்னால், வெற்றிக்குரிய பாக்கியம் என்ன என்பதாக சொன்னால், ஈமான் கிடைத்திருப்பது ஒரு பாக்கியம் என்றாலும் அதை விட அந்த ஈமானிய வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்து, ஈமானோடு வாழ்ந்து, நம்முடைய மரணத்தினுடைய இறுதி தருவாயில் அந்த ஈமானிய நிலையிலே நாம் மரணித்து நாளை மறுமையிலே எழுப்பக்கூடிய அந்த தருணத்தில் ஈமானிய நிலையிலேயே எழுப்பப்பட்டு படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய தருணத்தில் ஈமானோடு சந்திப்பதுதான் அசலான வெற்றி. அதுதான் அசலான பாக்கியம். உலகத்தில் ஈமானோடு வாழ்றது பெரிய விஷயம் அல்ல. மரணிக்கும் போதும் நாளை மறுமையிலே ரப்பை சந்திக்கும் பொழுதும் இந்த ஈமானிய நிலையில அல்லாஹுவை சந்திக்க வேண்டும். அதுதான் அசலான வெற்றியாக இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிகாஹருடைய நல்லடியாகலே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பல இடங்களில் மனித சமுதாயத்திற்கு உணர்வூட்ட வேண்டும் என்பதற்காக, ஒரு விஷயத்தினுடைய, ஒரு தகவலினுடைய, ஒரு செய்தியினுடைய அந்த மகத்துவத்தை, அதனுடைய உண்மையான சூழலை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக குர்ஆனிலே பல இடங்களில் அல்லாஹ் சத்தியமிட்டு அந்த விஷயங்களை முன்மொழிவான். குர்ஆன்ல பல இடங்கள்ல 1, 2, 3, 4, 5 இடங்களில் அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கின்றான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. குர்ஆன்ல அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கின்றான். காலம் எவ்வளவு முக்கியத்துவமானது என்பதை மனித சமுதாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. வத்தீன் வஸைத்தூன் வதூர் ஸீன், அத்திப்பழத்தின் மீது சத்தியமாக, ஜைத்துன்னையின் மீது சத்தியமாக, தூர்சினா மலையின் மீது சத்தியமாக, பல இடங்களில் அல்லாஹ் இப்படியும் சத்தியமிட்டு இருக்கின்றான். ஏன் அதற்கு பிறகு சொல்ல வரக்கூடிய விஷயம் மகத்தான விஷயம், மனித சமுதாயத்திற்கு மிக பயன் தரக்கூடிய விஷயம் என்பதனால் அல்லாஹ் இப்படி சத்தியமிட்டு சொல்வது அவனுடைய வல்லமையாக இருக்கின்றது. குர்ஆனிலே அதிகமாக சூரத்துல் ஃபஜ்ரிலே 5 இடங்களில் அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான். வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் வஷ்ஷஃபஇ வல் வத்ர் வல்லைலி இதா யஸ்ர். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை எல்லாம் கடந்து குர்ஆனிலே கிட்டத்தட்ட 11 இடங்களில் ஒரே சூறாவிலே அல்லாஹ் சத்திட்டு சொல்கின்றான்.
பெரும் பெரும் படைப்பினங்களை அல்லாஹ் முன்னிறுத்தி சத்தியமிடுகின்றான். வஷம்ஸி வல்லுஹாஹா வல்கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா வல்லைலி இதா யஹ்ஷஹா வஸ்ஸமாஇ வமா பனாஹா வல்அர்தி வமா தஹாஹா வனஃப்ஸி வமா ஸவாஹா ஃபஹல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வகத் ஆப மன் தஸ்ஸாஹா. சூரியன் மீது, சந்திரன் மீது, வானத்தின் மீது, இந்த பூமியின் மீது, இரவின் மீது, பகலின் மீது என்பதாக பெரும் பெரும் பேர் அற்புதமான பிரம்மாண்டமான பிரமிப்புத்தக்கூடிய பெரும் படைப்பினங்கள் மீது சத்தியமிட்டு விட்டு அல்லாஹ் சொல்ல வரக்கூடிய விஷயம், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டாரோ, யார் தன்னுடைய உள்ளத்தை அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு போய் சேர்த்து விட்டாரோ அவர் வெற்றி அடைஞ்சிட்டார். அவர்தான் உண்மையான வெற்றியாளர், அவர்தான் உண்மையான பலசாலி. தன்னுடைய உள்ளத்தை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைச்சிட்டார். தன்னுடைய உள்ளத்தை யார் தஸ்கியத்துன் நஃப்ஸ், உள்ள பரிசுத்தத்தை பெற்றுக் கொண்டாரோ, தன்னுடைய உள்ளத்தோடு மனதோடு போராடி அந்த உள்ளத்தை யார் வெல்கின்றாரோ, தன்னுடைய மனோ இச்சையை யார் இந்த உலகத்திலே வெல்கின்றோ அவர்தான் உண்மையான வெற்றியாளர். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் தன்னுடைய உள்ளத்தோடு தன்னுடைய நஃப்ஸோடு தன்னுடைய மனதோடு தோற்று போகின்றானோ உண்மையிலேயே அவன்தான் சர்வ நாசத்தை இந்த உலகத்திலே சந்தித்து விட்டான் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சுட்டி காட்டுகின்றான். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரும் பெரும் பிரம்மாண்டமான படைப்பினங்கள் மீது சத்தியமிட்டு இந்த உலகத்தில் ஆக பலகீனமான படைப்பாக ஒரு உறுப்பாக இருக்கக்கூடிய உள்ளத்தை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். அந்த உள்ளத்தை யார் பரிசுப்படுத்தி கொண்டாரோ, அந்த உள்ளத்திலே அல்லாஹ்வை யார் நிரப்பமாக நிரப்பி கொண்டாரோ அவர்தான் வெற்றி அடைந்தார். யார் அந்த உள்ளத்திலே மனோ இச்சையின் பிரகாரம் இந்த உலகத்திலே வாழ ஆரம்பித்தாரோ, தன்னுடைய நஃப்ஸோடு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் யார் தோற்று போகின்றாரோ அவர்தான் உலகத்திலே அசலான தோல்வியை சந்தித்தார். அவன் மிகப்பெரிய நஷ்டவாளியாக இருக்கிறார் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சுட்டி காட்டுகின்றான். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி உண்மையான வெற்றியாளர்கள் தங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி அந்த உள்ளத்திலே அல்லாஹ் ரசூலுடைய அந்த முஹப்பத், எந்த காரியத்தை செய்தாலும் அல்லாஹுக்காக செய்ய வேண்டும். அந்த உள்ள பரிசுத்தம் தஸ்கியத்துன் நஃப்ஸ், ஒவ்வொரு அமலிலும் இஹ்லாஸ், இதுதான் அல்லாஹ் எதிர்பார்ப்பது, இதுதான் விரும்புவது. அந்த உள்ள பரிசுத்தம் இல்லாமல் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தாலும் எந்த விதத்திலும் பலனளிக்காது என்பது மட்டுமல்ல, அந்த காரியங்களின் காரணமாகவே அவர்கள் உண்மையிலும் சரி நாளை மறுமையிலும் சரி நஷ்டத்தை சந்திப்பார்கள் என்பதாகத்தான் குர்ஆன் ஹதீஸின் மூலமாக நமக்கு எடுத்து காட்டப்படுகின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவ்வளவு பெரும் அமல்களை செய்தோம், தொழுகின்றோம், நோன்பு வைக்கின்றோம், ஜகாத் கொடுக்கின்றோம், சதக்காக்களை செய்கின்றோம், ஹஜ் செய்கின்றோம், உம்ரா செய்கின்றோம், ஏழை எளிய மக்களுக்கு வாரி வாரி கொடுக்கக்கூடிய பெரும் கொடைவல்லலாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் பரக்கத் செய்யட்டும். அல்லாஹ் நம்முடைய அமல்களில் அல்லாஹ் பரிசுத்தம் கொடுக்கட்டும். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அமல்கள்ல உள்ள பரிசுத்தம் இல்லை. தொழுகிறார் ஆனா உள்ளத்துல இஹ்லாஸ் இல்லை, அல்லாஹுக்காக அந்த அமல் இல்லை. நோன்பு வைக்கின்றார், அந்த அமல்ல இஹ்லாஸ் இல்லை. தான தர்மங்களை அள்ளி அள்ளி மக்களுக்கு வாரி இறைக்கின்றார், பேருக்காகவும் புகழுக்காகவும் அந்த அமலை செய்யக்கூடியவராக இருக்கார். ஹஜ் உம்ராவுடைய அமல்களை நிறைவேற்றுகின்றார், பெரும் அமல்கள். அந்த அமல்கள்ல எண்ணங்கள் பரிசுத்தமாக இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும், மிகப்பெரிய நஷ்டமாகிவிடும். உலகத்திலும் பெரிய அழிவு, நாளை மறுமையிலும் மிகப்பெரிய கைசேதத்துக்குரியவராக ஆகிவிடுவார் என்பதாகத்தான் குர்ஆன் ஹதீஸின் மூலமாக நமக்கு எச்சரிக்கை செய்யப்படுகின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, இந்த சூராவிலே வரக்கூடிய சூரத்து ஷம்ஸ்ல வரக்கூடிய இந்த ஆயத்துக்கள், உள்ளம் சம்பந்தப்பட்ட இந்த ஆயத்துக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினாலோ அல்லது அவர்களுக்கு முன்னால் ஓதி காண்பிக்கப்பட்டாலோ இந்த வசனம் வரும் பொழுது கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார், யார் தன் மனோ இச்சையின் பிரகாரம் போய் விட்டாரோ அவர் நஷ்டம் அடைந்து விட்டார் என்பதாக இந்த வசனம் வந்தது என்பதாக சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினாலும் கேட்டாலும் அப்படியே அமைதியாக நின்று விடுவார்கள். பிறகு துஆ செய்வாங்க, அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா வ கைரும் ஸக்காஹா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள். யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திடுவாயாக, உள்ளத்தின் மீது நீதான் பொறுப்பாளியாக இருக்க, நீதான் எஜமானனாக இருந்து கொண்டிருக்கின்றாய், எங்களுடைய உள்ளத்திலே தக்வாவையும் எங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்திடுவாயாக என்பதாக சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனங்கள் ஓதக்கூடிய தருணத்திலே இந்த துஆவை செய்வார்கள் என்பதாக
ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சிறிய பெரிய அமல்களாக, சிறிய பெரிய எந்த செயல்களாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்காக இருக்கணும், அல்லாஹ்வுடைய திருப்திக்காக இருக்கணும். உலகத்தில் யாரை திருப்திப்படுத்துவதற்காகவோ யாருக்கு காண்பிப்பதற்காகவோ எந்த அமலை செய்தாலும் அல்லாஹ் பாதுகாக்கணும். எந்த செயல்களாக இருந்தாலும் உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி நஷ்டத்தை தான் அது நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாரே, ஹதீஸ்கள்ல வருகின்றது, வரலாறுகள்ல பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது, பெருங்கொண்ட பெரியார்கள், நேசர்கள், சஹாபாக்கள் அவர்களுடைய அதிகமான பழக்கம் என்ன என்பதை சொன்னால் தங்களுடைய நஃப்ஸிடத்துல பேசுவாங்க, தங்களுடைய உள்ளத்திடத்துல பேசுவாங்க. ஒவ்வொரு நாளும் தங்களுடைய உள்ளத்திலே பார்த்து தன்னிடத்திலே கேள்வி கேட்டுக் கொள்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, மன் ஹாஸப நஃப்ஸஹு ஃபி துன்யா ஹவுனல்லாஹு அலைஹி ஹிஸாபஹு யௌமல் கியாமா. யார் தன்னைத்தானே இந்த உலகத்தில் விசாரித்துக் கொண்டாரோ நாளை மறுமையில் அவருக்கான விசாரணை லேசாகிறோம். சஹாபாக்களுடைய பழக்கம் இது, சாலிஹீன்களுடைய நல்லோர்களுடைய பழக்கமாக இருந்துச்சு. உலகத்தில் தங்களை தாங்களே விசாரித்துக் கொள்வாங்க. ஒவ்வொரு நாள் இரவிலும் தன்னுடைய நஃப்ஸோடு ஒவ்வொரு நல்லடியார்கள் பேசக்கூடியவர்களாக இருந்தாங்க. நீ என்ன செஞ்ச, இன்னைக்கு யாரை பத்தி குறை பேசனே, ஒருத்தரை பத்தி சொன்னீங்க, நீ யோக்கியன். தன்னுடைய நஃப்ஸோடு போராடுவாங்க. தன்னுடைய நஃப்ஸோடு பேசக்கூடிய பழக்கம் நல்லவர்களிடத்துல, சாலிஹீன்கள் இருந்துச்சு. அந்த நஃப்ஸ் வழி தவறியது, தவறான விஷயங்களை செய்திருந்தது என்பதாக அந்த நஃப்ஸை பழி வாங்குவார்கள், அந்த நஃப்ஸுக்கு தண்டனை கொடுப்பார்கள் என்பதாகத்தான் வரலாறுகள் நாம் அதிகமாக பார்க்கப்படுகின்றது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய நஃப்ஸோடு நாம பேச வேண்டும், நம்முடைய உள்ளத்தோடு நாம பேச வேண்டும். ஒவ்வொரு நாளும் சஹாபாக்களுடைய பழக்கமாக இருந்துச்சு. இன்னைக்கு நாம என்ன நல்லது செஞ்சிருக்கோம், என்ன கெடுதி செஞ்சிருக்கோம், யாருக்கு நல்லது செஞ்சிருக்கோம், யாருக்கு கெடுதி செஞ்சிருக்கோம், ஒருத்தரை பார்த்து நமக்கு சொன்னமே அந்த குறையை விட்டு நாம பரிசுத்தமான ஆளா, அந்த குறையை விட்டு நாம் நீங்கியவராக இருக்கிறோமா என்பதாக ஒவ்வொரு நாளும் தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்தக்கூடிய, தங்களுடைய நஃப்ஸை சரி செய்து கொள்ளக்கூடிய பழக்கம் சஹாபாக்களிடத்துல, நல்லோர்களிடத்துல இருந்தது என்பதாக வரலாறுகளில் பதிவு செய்யப்படுகிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தல, உள்ளத்திற்கு நாம தீ போட்டோம், நஃப்ஸுக்கு நாம தீனி போட்டோம் என்பதாக சொன்னால் மிகப்பெரிய நஷ்டமான சூழ்நிலைகளில் நம்மை கொண்டு போய் நிறுத்திவிடும், மிகப்பெரிய வழிகேட்டில் அது நம்மை கொண்டு போய் நிறுத்திவிடும் என்பதுதான் வரலாறுகள் அதிகமாக பார்க்கின்றது. இந்த உள்ளம் இருந்து கொண்டிருக்கின்றது. தமிழ்ல ஒரு கவிஞன் சொன்ன வார்த்தை, உள்ளம் இருக்கின்றது அது குரங்கு போல, அது ஒரு குரங்கு போல ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது, மரத்துக்கு மரம் தாவி கொண்டு இருப்பது போல் இந்த உள்ளமும் ஒரு நிலையில இருக்காது. எனவே அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றேன், யார் இந்த உள்ளத்தை ஒருநிலைப்படுத்துறாங்களோ அவங்கதான் வெற்றியாளர். ஆனா உள்ளத்தினுடைய இயல்பு, யதார்த்தம், இயற்கை தன்மை அது ஒரு நிலையில இருக்கவே இருக்காது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உதாரணங்களுக்கு நிகழ்வுகளை எழுதும் உதாரணங்களை சொல்லுவாங்க உலமாக்கள். புதிதாக திருமணமான ஒரு தம்பதியர் ஒரு பொது பேருந்துகள்ல செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை, கல்யாணம் ஆகி ஒரு நாள் 2 நாள்ல அவங்க பஸ் போறாங்க அப்படின்னு சொன்னா 2 பேரும் பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. உலகத்தினுடைய யதார்த்த நிலை அப்படி புதிதாக திருமணமான நிலையில் அவங்க பயணிக்கிறாங்க சொன்னா அவங்களுடைய அருகாமையில யாருமே உட்கார முடியாது. அந்த அளவுக்கு அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். அவங்களுடைய அவர்கள் இருவர்களுக்கு உண்டான அந்த உறவு, அந்த முகப்பதனுடைய செயல்பாடுகள் மற்றவர்களை முகம் சுளிக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். அந்த அளவுக்கு நெருக்கமாக பயணிப்பாங்க. இது ஆரம்பம், திருமணமான ஆரம்ப காலங்களில் இருவருடைய உள்ளமும் அந்த அளவுக்கு ஒருவர் மாற்றி ஒருவர் ரொம்ப முகத்தாக ரொம்ப நேசமாக இருந்து கொண்டு இருப்பாங்க. இதுவே இன்னும் கொஞ்சம் நாட்கள் கழிந்த பிறகு, திருமணமாகி 1 மாசம் அல்லது ஒரு 2 மாதங்கள் கழிந்துச்சு, இப்போது அதே தம்பதிகள் தான், திருமணமானவங்க தான் பயணிக்கிறாங்க, இருவர் அருகாமையில தான் உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா முன்னாடி இருந்த அந்த முகபத்தான கொஞ்சல்கள், அந்த முகபத்தான செயல்பாடுகள் இப்ப கொஞ்சம் இடைவேளை விட்டு இருக்கும். ஒரு மாதம் 2 மாதங்கள் கழித்த பிறகு, இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு, 6 மாசம், ஒரு வருஷம் அந்த நிலைகளை கடந்து போகுது என்பதாக சொன்னா அந்த அம்மா பாட்டு அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க, இவர் பாட்டு இவர் வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில சொல்லணும்னு சொன்னா ஆளுக்கு ஒரு போன் வச்சுக்கிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இதற்கு முன்னதாக பயணித்த அதே தம்பதியர்கள் தான், அதே கணவன் மனைவி தான், மற்றவர்கள் சொல்லிக்கக்கூடிய அமைப்பில் அவங்களுடைய செயல்பாடுகள் இருந்துச்சு. இப்ப 1 வருடம் திருமணமாகி கழிந்த பிறகு இப்ப இருவருமே அவரவருடைய வேலையில இருக்காங்க. அவங்க 2 பேருமே அவங்க 2 பேருக்கு எந்த விதமான தொந்தரவு இல்லை நிலை. இன்னும் சில காலங்கள், ஒரு வருஷம் கடந்து 2 வருஷம் ஆயிடுச்சு என்பதாக சொன்னா இப்ப பஸ்ல போகக்கூடிய சூழல் வந்துச்சுன்னு சொன்னா அந்த அம்மா முன்னாடி ஏறுச்சுன்னு சொன்னா இவர் பின்னாடி ஏறிப்பார். இதுதான் அழகான முறையில் அந்த தமிழ் கவிஞன் சொல்றான், உள்ளம் குரங்கு மாதிரி.
மாறிக்கிட்டே இருக்கும். அந்த நிலை, அந்த முஹப்பத், அந்த நேசம் நிலையானதாக இருக்காது. நாளுக்கு நாள் அது மாற்றத்தை தேடி போய் கொண்டே இருக்கும். கொஞ்சம் குலாவி கொண்டு பயணித்தவர்கள் இன்றைக்கு ஆளுக்கு ஒரு பக்கத்திலே ஆளுக்கு ஒரு சீட்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் சில காலங்கள் கழித்தது கணவன் சொல்வார், அந்த ஒரு நிக்கா இருக்கு, சொந்தத்துல நிக்கா இருக்கு, நீ என்ன செய், நீ முன்னாடி போயிடு, நான் பின்னாடி வந்து சேர்ந்துக்கிறேன். ஒன்றாக ஒரே சீட்ல கொஞ்சம் கொலாவி கொண்டு சென்று கொண்டிருந்த தம்பதிகள் இன்னைக்கு ஒரு வருஷம் 2 வருஷம் கழிந்த பிறகு நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். இன்னும் காலங்கள் கழிந்தது என்பதாக சொன்னா, நீ போற இடத்துக்கு நான் வரலமா, நீ மட்டும் போயிட்டு வா, நான் வேற தேர்ந்துச்சு என்பதாக சொன்னா அதுக்கு நான் போய்க்கிறேன். 2 பேரும் ஒரே ஃபங்க்ஷனு, ஒரே நிகழ்ச்சி அட்டன் பண்ண வேண்டாம். கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இதுதான் மனித உள்ளத்தினுடைய யதார்த்த நிலைகளாக இருந்துகிட்டு. அல்லாஹ் பாதுகாக்க. இந்த நிலைகள் இருந்து தான் நம்முடைய உள்ளங்களை நாம் பக்குவப்படுத்தணும். தஸ்கியத்துன் நஃப்ஸ், உள்ள பரிசுத்தம் வேணும். இந்த உள்ளத்துக்கு தீனி போடணும்னு நினைச்ச என்பதாக சொன்னா நிச்சயமாக தீனி போடவே முடியாது. அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்ஹாக்குமுத் தகாசுர் தஸுர்துமுல் மகாபீர். இந்த உள்ளம், இந்த நஃப்ஸ் எங்க அடங்கும் தெரியுமா? இந்த உள்ளம் எங்க அடையும் தெரியுமா? எவ்வளவு காசு கிடைச்சாலும் சரி, எவ்வளவு பணம் கிடைச்சாலும் சரி, என்ன டார்கெட்டை வச்சு உழைப்பு செய்கிறார், அது கிடைத்தாலும் இந்த உள்ளம் அடங்குமா என்பதாக சொன்ன அடங்க முடியாது. அதனால நபி அவங்க சொன்னாங்க, ஆதமுடைய மகனுக்கு ஒரு நிறைய தங்க காசு குவியல் கிடைத்தாலும் அத கிடைத்த பிறகு அவனுடைய என்ன ஆகும் தெரியுமா? இன்னொரு ஓடை நிறைய தங்க காசு கிடைச்சா நல்லா இருக்குமே, இதை விட இன்னும் அதிகமா கிடைச்சா நல்லா இருக்குமே. வாடகைல இருந்தவருக்கு ஒரு சொந்த வீடு கனவாக இருக்கும். அந்த சொந்த வீடு கட்டிட்டாரு சொன்னா அதோட அவருடைய உள்ள அமைதி ஆயிடுமான்னா நிச்சயம் அடுத்தடுத்து அவருடைய உள்ளம் பயணித்து கொண்டு இருக்கக்கூடியதாக தான் இருக்கும். பஸ்ஸுக்கு போறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் நிக்கிறார், ரொம்ப நேரமா நிக்கிறார், பஸ்ஸே வரல. இப்ப அவருடைய உள்ள ஏதாச்சும் ஒரு பஸ் வந்தா பரவாயில்லையே, ஏறிடலாம். பஸ் வரும், ரொம்ப கூட்டமாக இருக்கு. இப்படி கூட்டமா எப்படி ஏறி போறது? கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருந்தா பரவாயில்ல. ரொம்ப நேரமா பஸ் காத்துட்டு இருந்தார், பஸ் வந்தா ஏறலான்னு நினைச்சிருந்தார். ஆனா பஸ் வருது, ஆனா கூட்டமா வருது. எனவே அந்த பஸ்ஸை விடுறாரு, அடுத்த பஸ் கொஞ்சம் கூட்டம் குறைவா இருக்கு. சரி, இனிமேலும் நின்று இருந்தா சிரமமா போயிடும், இந்த பஸ்ல ஏறிடலாம் அப்படின்னு ஏறுறாரு. சரி, படிக்கட்டுல தொங்கிக்கிட்டு தான் போயிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் போய்கிட்டே இருக்கு. இப்படி தொங்கிக்கிட்டே எவ்வளவு நேரம் தான் போகிறது? கொஞ்சம் உள்ள 4 படிக்கட்டையும் கடந்து உள்ள நிக்கிறதுக்கு எங்கேயாச்சும் இடம் கிடைச்சிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு உள்ள எண்ணம். சரி, அந்த இடமும் அவர் கொஞ்ச நேரம் போய் கிடைச்சிடுச்சுன்னு சொன்னா போதும் அப்படின்னு அமைதி ஆயிடுவோமா? உள்ளம் அமைதிடுமா? நிச்சயமாக இல்லை. இப்படி வாசல்ல நிக்கிறோமே, இறங்குறவன் போறவன் வரவன், இறங்குறதா இருந்தாலும் நாமளும் இறங்கி ஆகணும், ஏறதா இருந்தாலும் நாமளும் இறங்கி ஆகணும். இது என்ன ஒரு அல்லோல் கட்டப்பாக இருக்கு? கொஞ்சம் உள்ள போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்குமே. கொஞ்சம் உள்ள போறதுக்கும் அவருக்கு இடம் கிடைச்சிருச்சு. மாஷா, நம்ம நினைச்சா போல நடுவுல வந்து நின்னுட்டோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய உள்ளம் அமைதி அடைஞ்சிருமான்னு சொன்னா இல்லை. இப்ப நினைப்பார், இப்படி எவ்வளவு நேரம் தான் நின்றுகிட்டே போறது, கொஞ்ச நேரம் எங்கேயாச்சும் உட்காரத்துக்கு இடம் கிடைச்சா பரவாயில்லையே அப்படின்னு. உட்காருவதற்கு இடம் கிடைச்சிட்டாலும் இப்ப உட்காந்துக்கிட்டு போறவர் நினைப்பாரு, இப்படி உட்காந்துட்டு போ, கொஞ்சம் ஜன்னல் ஓரமா சீட்டு கிடைச்சா நல்லா இருக்கு. அல்லாஹ் கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியாக. இதுதான் அனைவர்களினுடைய யதார்த்தமான உள்ளத்தினுடைய நிலைப்பாடாக இருக்கு. எப்போ நஃப்ஸுக்கு தீனி போடணுமோ நிச்சயமாக முடியவே முடியாது. அந்த நஃப்ஸ் அடுத்து பயணிச்சு கொண்டுதான் இருக்கும். எப்போ ஈமான் கொண்டு அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திட்டோமோ, ஈமான் அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத்தை உள்ளத்துல கொண்டு வந்துட்டோமோ, அல்லாஹ்வுடைய நல்லடியாக சிறிய விஷயம், சிறிய செயல், சிறிய தேவைகள், ஆனால் அது நிரப்பமாகிடும், பூர்த்தி ஆகிடும். ஆனா நஃப்ஸுக்கு தீனி போட நினைச்சோம், பெரிய அழிவை தான் சந்திப்போம் என்பதாக நமக்கு வாழ்க்கை வரலாறுகள்ல அழகான பாடங்களை முன்வைக்கப்பட்டிருக்கு. அபு துராப் பஸி ரஹ்மத்துல்லாஹி என்பதாக சொல்லக்கூடிய ஒரு பெரிய இறைநேசர், மிகப்பெரிய துறவி, உலகத்தை விட்டு பற்றற்ற ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு மகான்கள்ல ஒரு மகான், மிகப்பெரிய ஆலிம். ஒவ்வொரு ஊராக கடந்து செல்வாங்க, போகக்கூடிய இடங்கள்ல கொஞ்ச நாள் தங்குவாங்க. அந்த மக்களுக்கு ஈமான் இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லுவாங்க, அந்த மக்கள் இஸ்லாத்துக்குள்ள வருவாங்க. இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு உலக பற்றற்ற உயர்ந்த வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு மகான்களில் ஒருவர் தான் அபு துராப் பஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்களுடைய உள்ளத்துல ஒரு நாள் ஒரு ஆசை வருது. என்ன ஆசைன்னு சொன்னா, பெரிய ஆசையெல்லாம் இல்லை, கொஞ்சம் நல்ல உணவு, நெய் சோறும் இறைச்சியும் சாப்பிட்டா நடக்கணும். மிகப்பெரிய இறைநேசர், துறவி, உள்ளம் தானே மனிதர்களுடைய யதார்த்த நிலை தானே. அதனால ஒரு பெரிய ஆளு கேட்கப்பட்டுச்சு, மிகப்பெரிய ஆளு அவரிடத்துல கேட்கப்பட்டுச்சு, நீங்க என்ன விரும்புறீங்க, உங்களுடைய ஆசை என்ன, நீங்க பெரிய மகானாக இருக்கீங்களே. அந்த மகான் சொன்ன, அந்த பெரியவர் சொன்னார், நான் இப்படிப்பட்ட பாவங்கள் செய்ய வேண்டும் என்பதாக சொல்லி விரும்புறேன்னு சொன்னார். நான் விபச்சாரம் செய்ய விரும்புறேன், நான் இப்படி ஒரு சுகபோக வாழ்க்கை வாழ விரும்புறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். மக்கள் எல்லாம் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. சீடர்கள் எல்லாம் பெரிய கோபத்துக்கு வந்தாங்க. உங்களை நாங்க பெரிய மகான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நீங்க உள்ளத்துல இப்படி வச்சிட்டு இருக்கீங்களே, இப்படிப்பட்ட எண்ணமா உங்களுடைய உள்ளங்கள் இருக்கு. அப்ப அவரு சொன்னார்,
இதெல்லாம் என் உள்ளத்துல எழக்கூடிய எண்ணம்பா. இது எல்லோருடைய உள்ளங்க வரக்கூடிய எண்ணம். என்னுடைய உள்ளமும் அதை தான் விரும்புது, இதை செய்யணும் அதை செய்யணும். ஆனால் அல்லாஹுக்காக இவைகளை விடலாம் நான் பாதுகாத்திருக்கேன். அதனாலதான் நீங்க என்ன பெரிய மகான்னு சொல்றீங்க. உள்ளம் விரும்புதுதான், ஆனால் அல்லாஹ் அதனால நான் இதை விட்டு ஒதுங்கி இருக்கேன். எனவே மனித உள்ளத்தின் யதார்த்த நிலைகள் தான். எனவே ஒரு பெரிய மகான், அவரு பெரிய ஆசை இல்லை, ஒரு கொஞ்சம் நெய் சோறும் இறைச்சியும் கிடைச்சா. பல நாட்களாக பட்டினியாக இருக்கக்கூடியவர்கள், வெறும் தண்ணீர் எரித்தம்பலங்களை கொண்டு அதை உட்கொண்டு வாழக்கூடிய மகான்களாக வாழ்ந்தவங்க. ஒரு ஆசை வந்துச்சு, என்ன வந்துச்சு, ஆசை வந்துச்சு, கிடைக்குமா கிடைக்காதா அதை பத்தி எல்லாம் தெரியாது. எப்போதுமே பயணித்துக் கொண்டு இருக்கக்கூடியவங்க, ஒரு துறவி போல அந்த தோற்ற உடைய அவருடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருந்துச்சு. ஒரு கிராம பகுதிக்குள்ள அந்த ஊருக்கு போகிறாங்க. அந்த தருணத்துல அந்த கிராமத்து வாசி ஒருத்தர் தன்னுடைய மாட்டை கான் சொல்லி தேடிக்கிட்டு வரார். எனவே வரக்கூடியவர் இந்த அபூ துராஹ் பஹ்ஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பார்த்து கேட்கிறார், பெரியவரே நீங்க வரீங்க, வரக்கூடிய வழியில என்னுடைய மாடு ஏதாச்சும் பாத்தீங்க, ஏதாச்சும் ஒரு மாடு போறத பாத்தீங்களா? என் மாடு தொலைஞ்சு போச்சு, அதுதான் என்னுடைய ஆகாரம், அதுதான் என்னுடைய குடும்பத்தின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியது சொல்லி கேட்கிறார். இவர் பெரும் துறவி, உலகத்தை விட்டு உலக விஷயங்களை விட்டு எல்லாம் ஒதுங்கி இருக்கக்கூடியவர். ஒரு சாதாரணமா பதில் சொன்னார், அப்படிலாம் நான் எதுவும் பார்க்கலப்பா, நான் என்னுடைய பார்வைகள் அப்படி இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் மீது விழக்கூடியது இல்லை, நான் என்னுடைய கண்ணில் நான் எதையும் பார்க்கல அப்படின்னு சொல்றான். இல்லை இல்லை நல்லா பாருங்க, எனக்கு கண்ணு கட்டிய தூரம் இந்த பகுதியில உங்களை தவிர வேற யாரும் இல்லை, உங்க கண்ணில இருந்து அது கண்டிப்பாக தப்பி போயிருக்காது அப்படின்னு திரும்பவும் கேட்கும் போது இவருக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்துருச்சு. என்னப்பா நான் பாட்டுக்கிட்டு என் வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன், என்ன பிடிச்சி இப்படி வம்பு இழுத்துக்கிட்டு மாடை பாத்தியா ஆட்டை பாத்தியான்னு கேட்டுட்டு இருக்கேன், எனக்கெல்லாம் தெரியாதுப்பா போப்பா அப்படின்னு சொல்லி இந்த விவசாயிக்கு, இந்த கிராமவாசி கோபம் வந்துருச்சு. ஒரு புறம் தன்னுடைய மாடு காணோம் அப்படின்ற அந்த விரக்தி, அந்த கோபம், மறுபுறம் கேள்வி கேட்டு இவர் ஒழுங்கா பதில் சொல்லாம நம்மளை பார்த்து ஏளனமா சிரிக்கிறாரு அப்படின்ற அந்த கோபத்துல என்ன நினைச்சாரோ தெரியல, பக்கத்துல இருந்த ஒரு பிரம்பை அந்த குச்சை எடுத்து அபூ துராஹ் பஹ்ஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டார். கண்ணா பின்னான் கண்மூடித்தனமாக அவர்கள் மீது விழுது. அப்போதும் பெரியார்களுடைய அந்த செயல்பாடுகள், அவர் சிரித்து கொண்டுதான் இருக்கார். அடிச்சு இவர் ஓஞ்சு கொண்டு இருக்கார். அந்த தருணத்தில் அந்த வழியாக வந்த ஒரு மனிதர் அபூ துராஹ் பஹ்ஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அறிந்தவராக இருந்தார். பார்த்துட்டு அதிர்ந்து போய் அந்த கிராமவாசி அப்படியே கீழே தள்ளி விடுறார். தள்ளி விட்டு என்னப்பா செஞ்சுட்டு யாரை போய் இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அப்ப அந்த கிராமவாசி சொன்னார், என்னுடைய மாடு காணோம், இவர் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு, கேள்வி கேட்டா முரணான பதில் சொல்லிக்கிட்டு இருக்கார், எனவேதான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், அடிச்சா எப்படியாச்சும் உண்மை கிடைச்சிடும், என்னுடைய மாடும் கிடைச்சிடும். அப்பதான் அந்த மனிதர் சொன்னார், இவர் அப்படிப்பட்ட ஆள் எல்லாம் இல்லை, உலகமே போற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாகாணத்தின் உயர்ந்த மகானாக இருக்கக்கூடிய அபூ துராஹ் அல் பஹ்ஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் இவர். அவரை போய் இப்படி அடிச்சிட்டியப்பா, அடிச்சவர் அப்படி அதிர்ந்து போயிட்டார். தன்னுடைய வாழ்க்கை, தங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மகான், அவர்களை பல நாளாக சந்திக்க வேண்டும் என்பது அந்த கிராமவாசியினுடைய பெரிய பேராசையாக இருந்துச்சு. அந்த மகானை சந்திக்கணும், அவர்களிடத்துல முசாபஹா செய்யணும், அவங்களிடத்துல துவா செய்ய சொல்லணும்ன்ற கனவு இவருக்கும் இருந்துச்சு. ஆனா ஆள் யாருன்னு தெரியல. அந்த காலத்துல பெரிய பிரபலமாகவும் தங்களை வெளிக்காட்டக்கூடிய ஒரு சூழலும் மகானத்துல இல்லை. எனவே இப்படிப்பட்ட பெரிய மகானை நாம யாரை பார்க்கறன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ அவரையே இப்படி துன்புறுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப அவரை கையை பிடித்து கொண்டு மன்னிப்பு கேட்டார். அபூ துராஹ் பஹ்ஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரியார்கள், நேசர்கள் உள்ளத்துல எதுவும் வச்சுக்கொள்ள மாட்டாங்க. தெரியாம தான் நான் செஞ்சுட்டேன், பரவாயில்லை, என் உள்ளத்துல எதுவும் இல்லை, மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி கிளம்பினாங்க. இல்ல இல்ல, நீங்க என்ன மன்னிச்சுட்டா மட்டும் பத்தாது, உங்களுக்கு நான் ஏதாச்சும் செய்யணும், எனவே வாங்க என்னோட வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு நான் ஏதாச்சும் செய்யறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டார். வீட்டுல மனைவி சமைத்து வைத்திருந்தாங்க. எனவே அந்த கிராமவாசி தன்னுடைய அந்த பெரியார் இறைநேசர் இடத்துல கேட்டுக்கொண்டார், நீங்க ஒருவேளை உணவு என் வீட்டுல கண்டிப்பா சாப்பிட்டுட்டு தான் போகணும். சரி, வற்புறுத்தியதின் பிறகு அபூ துராஹ் பஹ்ஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த கிராமவாசியினுடைய வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடறதுக்காக உட்கார்றாங்க. தஸ்தர் விரிக்கப்படுது, உணவு கொண்டு வந்து வைக்கப்படுது. உணவு என்னன்னு பார்த்தா நெய் சோறும் இறைச்சியும் இருந்து கொண்டிருக்கு. அபூ துராஹ் பஹ்ஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த உணவை தூக்கி வச்சுட்டு சொன்னாங்க, தன்னுடைய நஃப்ஸை பார்த்து சொன்னாங்க, இந்த சோறுக்கும் இந்த இறைச்சிக்கும் ஆசைப்பட்டு எவ்வளோ அடி, எவ்வளோ சோதனை. அப்போது முடிவு பண்ணாங்க, இனி எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நஃப்ஸுக்கு நம்ம தீனி போற்றக்கூடாது. நஃப்ஸ் சொல்றதை கேட்டோம், நஃப்ஸை சந்தோஷப்படுத்துவதற்காக பயணித்தோம் என்பதாக சொன்னா இப்படிதான் ஆகணும். இந்த உணவும் இந்த இறைச்சியும் சாப்பிட்றதுக்கு அல்லாஹ் நமக்கு கொடுத்த தண்டனையை பார் என்பதாக சொல்லி தனக்குத்தானே சிரித்து கொண்டு உணவு விட்டு போயிட்டான். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் யதார்த்த நிலை. உள்ளத்தை சந்தோஷப்படுத்தணும், உள்ளத்தை திருப்திப்படுத்தணும் என்பதாக சொல்லி நாம அதற்காக தீனி போடுவதற்காக முயற்சி செய்தோம் என்பதாக சொன்னால் நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்போம். அதனுடைய முடிவுகள் மிகப்பெரிய சோதனையாக தான் அமைஞ்சிருக்கும்.
எப்போ உள்ளத்தை திருப்திப்படுத்தணும், மனசுல இருக்கிற ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லி நாம பயணிச்சிருமோ அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த பயணங்கள் இஹ்லாஸாக இல்லை, அல்லாஹ் ரசூலுக்காக இல்லை என்பதாக சொன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய சோதனைகளை வாழ்க்கையில சந்திச்சிருப்போம். எனவே அதனால்தான் பெரியார்களுடைய சஹாபாக்களுடைய உயர்ந்த பண்பாடு என்பதாக சொன்னா தங்களுடைய நஃப்ஸை தாங்களே கேள்வி கேட்பாங்க. இன்னைக்கு என்ன செஞ்ச, நல்லது செஞ்சியா, கெடுதல் செஞ்சியா, தவறு நடந்துச்சு என்பதாக சொன்னா அந்த நஃப்ஸுக்கு கடுமையான தண்டனைகளை சஹாபாக்கள் கொடுத்திருக்காங்க. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வரலாறுகளை பார்க்கலாம். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் உலக அலுவலின் காரணமாக அசருடைய இமாம் ஜமாத் தவறி போச்சு. வேற ஒன்றும் கிடையாது. அசர் தொழுகையினுடைய இமாம் ஜமாத் வக்து கலாவாகி போகல, வக்து நிறைவு பெறுவதற்கு முன்னதாக தொழுகையை தொழுதுட்டாங்க. ஆனால் ஜமாத்தாக தொழுக முடியல. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக, இதுதான் பெரியார்கள், இது நல்லோர்கள், இதுதான் சஹாபாக்கள். நமக்கும் உள்ள வித்தியாசம். அல்லாஹ் பாதுகாக்கணும். எத்தனையோ தொழுகைகள் அது கலாவாச்சா, கலா செஞ்சோமா, அதை பற்றிய கவலைகள் கூட இல்லாத ஒரு சூழல் தான் நம்முடைய உள்ளங்கள் இருந்துகிட்டு. ஒரே ஒரு வக்து தொழுகை, ஒரு ஃபர்லான தொழுகையினுடைய இமாம் ஜமாத் தவறி போயிடுச்சு. அதற்கு காரணம் இந்த உலகத்தின் மீது நிலை கொண்டு விட்டது. எனவே இந்த உள்ளத்துக்கு சவுக்கடி கொடுக்கணும், இந்த உள்ளத்தை பழி வாங்கணும், இந்த உள்ளத்துக்கு தண்டனை கொடுக்கணுன்றதுக்காக தங்களுக்கு சொந்தமாக இருந்த 2 லட்சம் திர்ஹம் மதிப்புள்ள இடத்தை சதகா செஞ்சாங்க. அல்லாஹ் அக்பர். ஒரே ஒரு தொழுகையினுடைய இமாம் ஜமாத் தவறி போனதற்கு. எனவே நப்சு தவறு செய்யும் பொழுது, அது தவறான விஷயத்தின் பக்கம் போகும் பொழுது அதற்கு தண்டனை கொடு, அந்த நப்சை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு பழக்கம் சஹாபாக்கள் இடத்துல நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்துச்சு. தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு நாள் அவங்களுடைய வாழ்க்கையில தஹஜ்ஜுடைய தொழுகை தவறி போயிடுச்சு. நாள் முழுவதும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஈமானை பெற்ற அந்த தருணத்திலிருந்து இரவு தொழுகையை பாபந்தியாக இஸ்திகாமத்தாக தொழுது வந்த சஹாபி தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரே ஒரு நாள் தஹஜ்ஜுடைய தொழுகை தொழுக முடியல, தூங்கிட்டாங்க. ஃபஜருடைய நேரத்துல தான் எந்திரிச்சாங்க. இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. நம்முடைய உள்ளம் இப்படி தூக்கத்திலே திளைத்து போயிடுச்சு. எனவே இந்த உள்ளத்துக்கு தண்டனை கொடுக்கணும், இந்த உள்ளத்தை பழி வாங்கணும். ஒரு ஆண்டு முழுவதுமாக தூங்காமல் விழித்திருந்து வணங்குறாங்க. அல்லாஹ் அக்பர். இதுதான் சஹாபாக்கள். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உள்ளம் எப்போ தவறு செய்தோ அந்த உள்ளத்துக்கு நாம தீனி போட்டோம் என்பதாக சொன்னா உலகத்திலும் நஷ்டம் தான், நாளை வறுமையிலும் நஷ்டம் தான். ஆனா அதற்கு மாற்றாக நமக்கு சஹாபாக்களுடைய நல்லோர்கள் சாலிஹீன்களுடைய வாழ்க்கையினுடைய முன்மாதிரி எப்போ அந்த உள்ளம் தவறு செய்தோ அதிலிருந்து அதை பக்குவப்படுத்தி அதற்கு மாற்றமான விஷயங்களில் அந்த உள்ளத்தை ஈடுபட வைத்தோம் என்பதாக சொன்னா அந்த உள்ளம் அவருடைய ரசூலுடைய முஹப்பத்தை பெற்ற உள்ளமாக ஆறிடும். உள்ளத்துல எந்த ஒரு சூழ்நிலையிலும் உலகத்துல யார் மீது எந்த விதமான சுய விருப்பு வெறுப்புகள் இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து களையப்படும். இன்னைக்கு அதுதான் குடும்ப ரீதியாக, ஊர் ரீதியாக, உலக ரீதியான பெரும் பிரச்சனைகளுக்கான ஆணிவேராக இருக்கு. உள்ள ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனோநிலை, மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், தொழில் முனைவர்கள், நம்முடைய தொழில் பார்ட்னர்களாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், உள்ளத்துல அவர்களை பற்றிய முஹப்பத் இல்லை, அவர்களை பற்றிய தவறான எண்ணம் இருந்துச்சு. நம்முடைய தனிப்பட்ட சுய விருப்பு வெறுப்பின் காரணமாக நாம செயல்பட்டோம் என்பதாக சொன்னா பெரும் நஷ்டங்களை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். மிகப்பெரிய ஃபித்னாக்கள், குழப்பங்கள், குடும்பங்கள்ல மன நிம்மதி இல்லாம, கவலைகள்ல, பிரச்சனைகள்ல பயணிக்கக்கூடிய சூழ்நிலைக்கான காரணம் உள்ளம் முஹப்பத் இல்லை, உள்ளம் பரிசுத்தமாக இல்லை. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் தங்களுடைய உள்ளத்தை எவ்வளவு பரிசுத்தப்படுத்தி வச்சிருந்தாங்க. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த உலகத்துல தங்களுடைய சுயநலத்திற்காக, தங்களுடைய சுய ஆதாயத்திற்காக, தங்களுடைய சுய விருப்பு வெறுப்பிற்காக இந்த உலகத்துல செயல்பட்டதே கிடையாது. நபி அவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படியேதான் சஹாபாக்கள் இருந்தாங்க, அப்படியேதான் இறைநேசர்கள் இருந்தாங்க. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல கேட்டாங்க, லகத் லகீது மின் கௌமிக யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய வாழ்க்கையில உஹதுடைய அந்த யுத்த நேரம், அதுல பெரும் சிரமங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சாங்க. அதை விட கடுமையான நெருக்கடியான நிலைகளை உலகத்தில் நீங்க சந்திச்சிருக்கீங்களா? உஹதுல பெரிய ஒரு சோதனை ஏற்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகளால் சூழப்பட்டாங்க. அவங்களுடைய முகம் சிதைக்கப்பட்டது, முகம் சேதப்படுத்தப்பட்டது, அவங்களுடைய பல் உடைக்கப்பட்டது. பெரும் துன்பத்திற்கு நபி அவங்க உஹதுடைய யுத்த களத்தினுடைய நாள் ஆளானார். எனவே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உஹதை விட ஒரு சோதனைக்குரிய ஒரு நாளை நீங்கள் உலகத்துல சந்திச்சிருக்கீங்களா என்பதாக சொல்லி நபி அவங்க இடத்துல கேட்டாங்க. அப்ப நபி அவங்க சொன்னாங்க, உஹதை விட ஒரு சோதனைக்குரிய ஒரு நாள் என்பதாக சொன்னால் வகான அஷத்து மா லகீது மின்ஹும் யௌமுல் அபா, அந்த தாயிஃபுடைய நகரத்திற்கு நான் போன சந்தர்ப்பத்திலே, தனி மனிதனாக போன தருணத்திலே அங்கு எனக்கு ஏற்பட்ட அந்த ரணங்கள், அந்த காயங்கள்,
அந்த மக்கள் எனக்கு கொடுத்த அந்த துன்ப துயரங்கள் அது உண்மையிலேயே எல்லா சோதனைகளை விட என்னுடைய வாழ்க்கையிலே பெரும் பாதிப்பை தாக்கத்தை ஏற்படுத்தி சொன்னாங்க. அந்த அளவுக்கு தாயிஃபுடைய நகரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரமத்தை சந்திச்சாங்க. அப்படிப்பட்ட சிரமத்தை கொடுத்த அந்த மக்கள் அந்த தாயிஃபுடைய நாள்ல பெரும் கல்லடியோடு மயக்க நிலையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாறையில வந்து உட்கார்ந்தாங்க. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உதவி வந்தது, மலக்குகள் வந்தாங்க. அந்த தாயிஃப் நகரம் இன்று மலைகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய ஒரு நகரமாக இருந்துச்சு. மலைகளுக்கு சொந்தக்காரர்கள், அந்த மலைகளின் பொறுப்பாளரான மலக்குகள் வந்து நபியிடத்துல கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு சமிக்கை செய்யுங்க, உங்களை இப்படி துன்புறுத்திய இந்த மக்களை 2 மலைகளுக்கு மத்தியில நடுவுல வச்சு நசுக்கிறோம்னு சொன்னாங்க. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக நம்முடைய யதார்த்த உள்ளத்தை இங்க நாம கொஞ்சம் யோசிக்கணும். உலகத்துல யாராச்சும் ஒரு துன்ப துயரத்தை ஏற்படுத்திட்டாங்க, நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திட்டாங்க, உண்மையிலேயே நஷ்டம், பெரும் துன்பம் தான், பெரும் துயரம் தான், பெரும் கஷ்டத்தை கொடுத்திருக்காங்க. அது மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், முஸ்லிமான மனிதர்களாக இருக்கட்டும், நமக்கு துன்பத்தை தான் கொடுத்தாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. இங்க இந்த மக்கள் அவங்களுக்கு இவ்வளவு பெரிய துன்பத்தை கொடுத்திருந்தாங்க. கொடுத்த போதிலும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உதவி, யா ரசூலல்லாஹ் நீங்க கண் சமிக்க செஞ்சா இந்த மக்கள் அழைச்சிடும், இவ்வளவு சிரமப்படுத்திட்டாங்க உங்களை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பல் அர்ஜு ஐ யுக்ரிஜ் அல்லாஹு தஆலா மின் அஸ்லாபிஹிம் மை யஅபுதுல்லாஹ வஹதஹு லா யுஷ்ரிஹி ஷைஆ. இந்த மக்கள் மீது நான் ஆதரவு வைக்கிறேன். இவர்கள் இப்படி இருந்தாலும் இவர்களுடைய சந்ததிகள் நிச்சயமாக தீனுக்கு சாதகமாக இருப்பாங்க, ஈமானுக்கு சாதகமாக இருப்பாங்க, அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்க. நமக்கு துன்பத்தை ஏற்படுத்தியவர்கள் இவர்கள் மட்டுமல்ல, சந்ததி நாசமாகணும். நவுதுபில் அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி உள்ள நம்முடைய மனோநிலைகள், எனக்கா கஷ்டம் கொடுத்த, அதனாலதான் இன்னைக்கு நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க, அதனாலதான் உனக்கு நிலைமை, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்றதுதான் நம்முடைய மனோநிலை. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுவத்திற்கும் மனித சமுதாயத்திற்கும் படைப்புகளுக்கும் அழகான முன்மாதிரி. அவங்க சொன்னாங்க, இந்த மக்கள் துன்பம் கொடுத்தாங்க, எனக்கு சிரமம் கொடுத்தாங்க தான், நான் இதை பொறுப்படுத்தல, என்னுடைய சுய வெறுப்பின் காரணமாக இந்த மக்களுடைய ஈமானை நான் பாதிப்படைய வைக்க விரும்பல. எனவே இவர்கள் இஸ்லாத்துக்குள்ள வரலனாலும் இவர்களுக்கு பின் வரக்கூடிய இவர்களுடைய சந்ததிகள் இந்த தீனுக்கு மிகப்பெரிய அச்சாணியாக இருப்பாங்க, நான் நம்பிக்கை வைக்கிறேன், அல்லாஹ் இடத்துல துஆ செய்றேன்னு சொன்னான். இனிமேல் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய உள்ளங்கள் இப்படிப்பட்ட அமைப்பு. அல்லாஹ் ரசூலுடைய விருப்பம் என்ன, அல்லாஹ் ரசூலுடைய எண்ணங்கள் என்ன, எதை நம்ம இடத்துல விரும்புறாங்க, அந்த அமைப்புல நம்முடைய அமல்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும். இனிமேல் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பெரிய இமாம், 4 மதஹபுகளினுடைய இமாம்கள்ல ஒரு இமாம். அவங்களுடைய காலத்துல ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியில, ஆட்சியாளர்களுக்கு மத்தியில. குர்ஆன் மஹ்லூகா கைர மஹ்லூகா, குர்ஆன் அல்லாஹ்வுடைய படைப்பா அல்லது அல்லாஹ்வுடைய படைப்பில்லை, அல்லாஹ்வுடைய கவுல் அவனுடைய வார்த்தைகளா என்ற விஷயத்துல பெரிய பாஸ் நடந்துச்சு. அது தனி சாப்டர். எனவே இந்த இடத்துல உலமாக்களுடைய கொள்கை, அது மஹ்லூக், அது ஒரு படைப்பு இல்லை, அது அல்லாஹ்வுடைய பேர் அற்புதம், அல்லாஹ்வுடைய கலாமாக இருந்து கொண்டிருக்கு. எனவே அரசர்களுக்கும் உலமாக்களுக்கும் மத்தியில ஒரு பெரிய போரே நடந்துச்சு. இந்த விஷயத்துல அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உயர் பதவியில இருந்தாங்க, காசியாக இருந்தாங்க, நீதிபதியாக இருந்தாங்க. இப்போ அரசுக்கு எதிராக அவர்கள் தீர்ப்பு சொல்றாங்க, அவங்களுடைய கவுல், அவங்களுடைய அந்த வார்த்தை இருந்துட்டு இருக்கு, அவங்களுடைய சட்டம் இருந்துகிட்டு இருக்கு. எனவே அவர்கள் சிறைப்படுத்தப்படுறாங்க. அரசர்களுக்கு எதிராக செயல்படுறதுனால் சத்தியத்தை நிலைநாட்டியதின் காரணமாக அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிரமத்துல தள்ளப்படுறாங்க, சிறையில் அடைக்கப்படுறாங்க. வயதான காலம், மிகப்பெரிய இமாம், காசியாக இருந்தவங்க, அரசு எடுக்கக்கூடிய தவறான முடிவுக்கு எதிராக இருந்ததினால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க. சிரமங்கள், கஷ்டங்கள், ஏன் ஒரு கட்டத்திலே அவங்க ஒரு பெரிய இமாம் என்பதை கூட மறந்து அரச குடும்பம் அவர்களை தண்டிச்சது, அவர்கள் அடி கொடுக்கப்பட்டது, சிறையில பெரும் சித்திரவதைகள் செய்யப்பட்டு பெரும் துன்பத்துக்கு ஆளானாங்க. அவர்களுடைய உடல்ல ஒரு கட்டி ஏற்பட்டுடுச்சு, கடுமையான வலியில அனுதினமும் அவதிப்பட்டு கொண்டிருந்தாங்க. கடைசியாக அல்லாமா ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அக்காலத்தினுடைய மிகப்பெரிய இறைநேசர், மருத்துவராக இருந்தாங்க. அஹ்மது பின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை பரிசோதனைப்படுத்திய அந்த சந்தர்ப்பத்தில் அந்த கட்டி அகற்றினால்தான் உங்களுக்கு சுகம் கிடைக்கும், நீங்க பூரணமான ஆஃபியத்தை நீங்கள் பெறுவீர்கள், அதை அகற்றி ஆகிறோம். இன்னைக்கு இருக்கிறத போல அனசிசியாவோ இந்த மயக்க மருந்துகளோ மயக்க மருந்து நிபுணர்களோ இல்ல காலங்கள். உடல்ல இருந்து ஒரு உறுப்பு, ஒரு கட்டி அகற்றப்படும் அப்படின்னு சொன்னா ஓப்பன் சர்ஜரி தான்.
எந்த மயக்குமர்களும் கொடுக்காம அப்படியே அறுத்தெடுப்பதுதான் அப்போதைய சூழலாக இருந்துச்சு. எனவே அந்த கட்டி அகற்றப்பட வேண்டும். உடம்புக்குள்ள இருக்கு, வெளியே கூட இல்லை. எனவே பரிசோதித்துக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் எல்லாம் ராஜி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய உடல்ல இந்த முதுகு பகுதியில ஒவ்வொரு பக்கமாக அழுத்துறாங்க. எங்க வலிக்குன்னு சொல்லுங்க, அங்குதான் அந்த கட்டி இருக்கு, அந்த இடத்துல அறுவை சிகிச்சை செய்து கட்டி அகற்றலாம். எனவே ஒவ்வொரு இடத்திலாக கை வைக்கும் பொழுது அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய உள்ளம் ஈமான்ல இஸ்லாத்துல அல்லாஹ் ரசூல் எவ்வளவு உயர்ந்த எண்ணமுடையதாக இருந்துச்சு. கை வைக்கக்கூடிய தருணத்துல அங்க வலிக்கல என்பதாக கூட சொல்லல. கை வைத்து அழுத்தும் பொழுது இமாம் ராஜி ரஹமத்துல்லாஹி அலைஹி மருத்துவர் கேட்கிறாங்க, இங்க வலிக்குதா? அப்போ இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹமத்துல்லாஹி சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹில் ஆஃபியா, அல்லாஹுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், புகழனைத்தும் அல்லாஹுக்கு தான். ஆஃபியா, அல்லாஹ் எனக்கு அந்த இடத்துல ஆஃபியத்தை கொடுத்திருக்கான். எனவே அங்கு வலி இல்லை என்பதை கூட குர்ஆன் ஹதீஸினுடைய ரீதியில பதில் சொல்றாங்க. எனவே ஒவ்வொரு இடமாக வலி இல்லாத இடத்துல வைக்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹில் ஆஃபியா, அல்லாஹுக்கு தான் புகழ் அனைத்தும், எந்த வலியும் இல்லை. கடைசியாக வலி இருக்கக்கூடிய இடத்துல வைத்து அழுத்தும் பொழுது சலுல்லாஹுல் ஆஃபியா, அல்லாஹ்விடத்துல நான் ஆஃபியத்தை ஆரோக்கியத்தை கேட்கிறேன். அப்போ அல்லாமா ராஜி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க மருத்துவர் விளங்கி கொண்டாங்க, இமாம் அவர்களுக்கு இங்குதான் அந்த வேதனை இருக்கு, இங்குதான் வலி இருக்கு, இங்குதான் கட்டி இருக்கு. எனவே அதை அறுத்து வெளியே எடுக்கணும். எனவே உயிரோட்டமான நிலை அந்த வலிகளை உணரக்கூடிய தருணத்திலே அறுவை சிகிச்சை நடக்குது. இந்த தருணத்திலும் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருக்காங்க. வலி ஒரு பக்கம், உயிரோடு நினைவோடு அறுத்து அந்த கட்டி அகற்றப்படுவதற்கான அறுவை சிகிச்சை நடந்துகிட்டு இருக்கு. அந்த வலி வேதனையிலும் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்ன வார்த்தை, அல்லாஹும்ம உஃபிர் முஅ்தஸிம் பில்லாஹ், அல்லாஹும்ம உஃபிர் முஅ்தஸிம் பில்லாஹ், யா அல்லாஹ் முஅ்தஸிம் பில்லாஹ்வை மன்னித்து விடு, யா அல்லாஹ் முஅ்தஸிம் பில்லாஹ்வை மன்னித்து விடு. யார் அந்த முஅ்தஸிம் பில்லாஹ் என்பதாக சொன்னால் அப்போதைய அப்பாசிய ஹிலாஃபத்தினுடைய ஆட்சியாளர் அமீருல் முஃமினீன், அவர்தான் அதிபராக இருந்தார். அவரைத்தான் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு இவ்வளவு பெரிய சோதனை, இவ்வளவு பெரிய நோய் ஏற்பட்டு, இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டு, இந்த மருத்துவ வேதனைகள் எல்லாவற்றுக்கும் காரணம் யாருன்னு சொன்னா அந்த முஹ்தஸிம் பில்லாஹ், அந்த அரசர் காரணம். ஆனா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்க துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம உஃபிர் முஹ்தஸிம் பில்லாஹ், யா அல்லாஹ் முஹ்தஸிம் பில்லாஹ்வை மன்னிச்சு, யா அல்லாஹ் முஹ்தஸிம் பில்லாஹ்வை மன்னிச்சு. இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மருத்துவர் கேட்டாங்க, உங்களுக்கு தான் எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு, ஏன்னா இவ்வளவு சிரமங்கள் வலிக்கு எல்லாத்துக்கும் காரணமே அந்த அரசர் முஹ்தஸிம் பில்லாஹ் தான். அந்த நேரத்தில் யாராக இருந்தாலும் இந்த வலி வேதனையோடு அவர்களை பத்துவா தான் செய்வாங்க, அவர்களுக்கு எதிராக சாபம் தான் விடுவாங்க. அல்ல அவனை அழிச்சிடணும், அவன் குடும்பத்தை அழிச்சிடணும் என்பதாக தான் சொல்லுவாங்க. அப்படி சொல்லலனாலும் அமைதியாக இருப்பாங்க. ஆனா நீங்க இவ்வளவு வலி வேதனையை கொடுத்த அந்த அரசனுக்காக துவா செய்யறீங்க, அல்லாஹ் அவனை மன்னிச்சிரு. அப்ப அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, எப்படி என்னால் துவா செய்யாமல் இருக்க முடியும், எப்படி அவர்களுக்காக நான் துவா செய்யாமல் இருக்க முடியும்? அந்த முஹ்தஸிம் பில்லாஹ் அப்பாசி ஹிலாஃபத்தினுடைய அந்த வம்சவலியை சார்ந்த கலீஃபா, அப்பாசியர்கள் அஹ்லுல் பைத்தை சார்ந்தவங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க. நான் அவங்களுக்கு எதிராக நான் துவா செஞ்சேன், பத்துவா செஞ்சேன்னு சொன்னா நாளை மறுமையில என்னுடைய ரப்பு பிடிச்சுப்பான். எந்த குடும்பத்துக்கு எதிராக அஹ்மத் இப்னு ஹம்பல் நீங்க பத்துவா செஞ்சீங்க என்பதாக சொல்லி அல்லாஹ் என்ன பிடிச்சுக்கிட்டான், நான் என்ன செய்வேன்? உண்மைதான், முஹ்தஸிம் பில்லாஹ் இந்த அஃபாசிய ஹிலாஃபத்திலே இப்போது ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் செல்லதான், ஆனால் அவங்களுடைய குடும்ப பாரம்பரிய பின்னணி அஹ்லுல் பைத்தை சார்ந்தது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்தது. எனவே அவர்களுக்கு எதிராக நான் எப்படி துவா செய்வேன்? எனவேதான் அவர்களை நான் மன்னிச்சிட்டேன். எந்த ஒரு தருணத்திலும் அவர்களுக்கான வார்த்தைகள் என்னுடைய வாயில வரக்கூடாது என்பதிலே நான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கேன் என்பதாக சொல்லி அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தங்களுக்கு தீங்கிழைத்தவர்களுக்கு கூட நலவை நாடகத்தைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட உள்ளத்தை தான் அல்லாஹ் ரசூல் நம்மளிடத்தில் விரும்புகின்றார்கள். நபி அவங்களுக்கு பின்னால் வந்த சஹாபாக்கள் நல்லோர்கள் சாலிஹீன்களுடைய உள்ளமும் அப்படிப்பட்ட அமைப்பில் தான் இருந்துச்சு. எனவே கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய உள்ளங்களை நாம பரிசுத்தப்படுத்தும். எப்ப உள்ளம் பரிசுத்தமாக இருக்கோ, அந்த உள்ள பரிசுத்தத்தினுடைய நிலையில அமல்கள் செய்கின்றோமோ அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். பரிசுத்தம் இல்லாமல் செய்யக்கூடிய அந்த அமல்கள் அல்லாஹ் ரசூலால் நிராகரிக்கப்படுது. நாளை மறுமையிலும் மிகப்பெரிய நஷ்டத்தை நாம சந்திச்சோம். அதனாலதான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இந்த உலகத்திலே அல்லாஹ்வை வணங்கக்கூடிய கூட்டத்தை விட இன்னொரு கூட்டம் அதிகமா இருக்கு. இறைவன் கடவுள் என்ற ரீதியிலே அல்லாஹுவை வணங்கும் அந்த கூட்டத்தை விட இன்னொரு கூட்டம் தான் அதிகமாக இருக்கு. அஃபரைத மன் இத்தஹத இலாஹு ஹவா, யார் தங்களுடைய உள்ளத்தை மனோ இச்சையை தெய்வமாக்கி கொண்டார்களோ அவர்களை நீங்கள் அறியவில்லைன்னு சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹுவை வணங்கக்கூடிய கூட்டத்தை விட
உள்ளத்தை வணங்கக்கூடிய கூட்டம் தான் உலகத்தில் அதுவும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஏன்னா அல்லாஹ் ரசூல் சொல்ற விஷயத்தை விட உள்ள என்ன சொல்லுது, மனசை நாடுது, மனம் எதை விரும்புது அதை செய்யக்கூடிய மக்கள் தான் அதிகம். அவர்கள் பெரும் நஷ்டவாளிகள் என்பதாக சொல்றான். அவர்களுடைய நிலைகள் வஅதல்லல்லாஹு அலா இல்மின், எல்லாத்தையும் தெரியும். நம்ம செய்யறது சரியா தப்பா, சரியான பாதையா தவறான பாதையா, நம்முடைய உள்ளம் விரும்புறது நல்லதா கெட்டதா, அந்த இல்ம் அவங்களுக்கு இல்லாமலா இல்ல, அலா இல்மின். ஆனா அந்த இல்ம் இருக்கு, இருந்த போதிலும் தங்களுடைய மனோ இச்சையை, தங்களுடைய உள்ளத்துக்கு வழிபடக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறாங்க. அதனால் அல்லாஹ் வஹதம அலா சமஇஹி வ கல்பிஹி, அல்லாஹ் அவர்களுடைய செவியிலும் அவர்களுடைய உள்ளத்திலும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா முத்திரைத்து விட்டான். வ கல்பிஹி வ ஜஅல பஸரிஹி கிஷாவா, அவர்களுடைய பார்வைகள், அவர்களுடைய பார்க்கக்கூடிய திங்களில் அல்லாஹ் திரையை போட்டு விட்டான். அவர்களை யாராலும் நேர்வழிப்படுத்தவே முடியாது என்பதாக அல்லாஹ் சொல்றார். யார் உலகத்துல தங்களுடைய உள்ளத்தை யார் கடவுளாக ஆக்கி கொண்டார்களோ, யார் தெய்வமாக ஆக்கி கொண்டார்களோ, அவர்களுடைய நிலையை யாராலும் இந்த உலகத்துல சரி செய்யவே முடியாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக நம்முடைய அமல்களில் உள்ள சுத்த வேண்டும். எதை செய்தாலும் லில்லாஹி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், குல் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய தொழுகை, என்னுடைய அமல், என்னுடைய நோன்பு, என்னுடைய குர்பானி, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மரணம் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அந்த படைத்த அல்லாஹ்வுக்காக. மன் அஹப்ப லில்லாஹ் வ ஆத லில்லாஹ் வ மனஅ லில்லாஹ் வ அபஹ லில்லாஹ் ஃபகத் இஸ்தக்மல் ஈமான். என்னுடைய விருப்பு நான் ஒருத்தர் நினைக்கிறேனா அல்லாஹ்வுக்காக, ஒருத்தர் மீது நான் கோபம் கொள்கின்றேனா எல்லாம் அல்லாஹ்வுக்காக. ஃபகத் இஸ்தக்மல் ஈமான், தான் ஈமானின் பரிபூர்ணத்துவம் என்பதாக நபி அவங்க சொன்னார். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட உள்ளத்தை நாம் அவரிடத்தில் ஆசைக்க வேண்டும். அப்படிப்பட்ட உள்ளம் படுத்த நல்லடியார்களாக நாம் இந்த உலகத்தில் வாழணும். எனவே நம்முடைய எல்லா அமல்களிலும் உள்ள பரிசுத்தம், தஸ்கியத்துன் நஃப்ஸ், அல்லாஹ்வுக்காக அந்த அமல்கள் யாரை நேசிப்பதாக வெறுப்பதாக இருந்தாலும் சரி, எந்த அமல்களை செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்காக என்ற ரீதியிலே செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவி இருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. நம்முடைய அனைவர்களுடைய உள்ளங்களையும் அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துவானாக. அல்லாஹ் ரசூல் விரும்பக்கூடிய, அல்லாஹ் ரசூலை நப்பமாக உள்ளத்தில் பெற்றிருக்கக்கூடிய உள்ளங்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுடைய உள்ளங்களையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.